ஹலோ ஃபார்மர்ஸ் நேம் வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா ஏஎல் பிராண்டை அந்த குணோய்ச்சி அப்படிங்கிற ஒரு பெயின்குள்ளியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து டெய்லர் இன்ட்ரடியூன்னு பார்க்கும்போது சயானோ பைராஃபேன் 30% எஸ்சி ஃபார்முலா இருக்குது. அதாவது சஸ்பென்ஷன் கான்சன்ட்ரேட் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய திக்கான சொல்யூஷனாக இருக்கும். இது வந்து ஒரு பைராசால் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய குரூப்பை சேர்ந்த பெயின்குள்ளி. ஸோ இந்த பெயின்குள்ளி வந்து அதிகமான பேன்தாக்கல் ஏற்பட்டு பெயின்களை கட்டுப்படுத்த முடியாத பயிர்களுக்கு பயன்படுத்தலாம். குறிப்பாக ரெசிஸ்டன்ட் ஏற்பட்டு பெயின்கொல்லிகளுக்கு மற்ற சாதாரணமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஓமைட் ஓபரான் போன்ற பெயின்கொல்லிகளுக்கு அழியாமல் இருக்கக்கூடிய பெயின்களை அழிக்கிறதுக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் இந்த பெயின்களை பயன்படுத்தி நம்ம வந்து எல்லா நிலையில் இருக்கக்கூடிய பெயின்களையுமே கட்டுப்படுத்தலாம். அதாவது முட்டையிடக்கூடிய பெயின்கள் அண்ட் முட்டையிலேருந்து சற்றே புரிஞ்சிருக்கக்கூடிய சிறிய நிமிஷம் குறிப்பிடக்கூடிய பெயின்கள் அண்ட் எக்ஸ் முட்டைகளையுமே கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா நிலையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மூலயமா சுலபமாக அதோடய பாப்புலேஷனை கட்டுப்படுத்தி பெயின்களை சுலபமாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி எவ்வளோ நேரத்தில் ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 6 மணி நேரத்தில் முழுவதுமாக செயல்பட ஆரம்பிச்சிடும். அண்ட் ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து அடுத்த நாளில் முழுவதுமாக இந்த பெயின்களை வந்து அழியிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது வந்து நம்ம அடுத்த நாள் முழுவதும் கண்ட்ரோல் ஆகாது, நம்ம பெயின்கள் அழிய ஆரம்பிக்கும் தான் நம்ம குறிப்பிட்றோம். ஸோ அடுத்த நாள்லேருந்து நம்ம அதுக்கு அடுத்த நாள் முடிகிற வரை முழுவதுமாக இந்த மருந்தோட எஃபெக்ட் வந்து செயல்படும். ஸோ இது வந்து ரெசிடுவல் ஆக்டிவிட்டி மூலமாக செயல்படும். அண்ட் அது வந்து எந்த அளவுக்கு செயல்படுது அப்படிங்கிறது வந்து உங்களோட பயிர்களில் எந்த அளவுக்கு பேன்தாக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான். அதிகமான வலைகள் இருந்து தீவிரமான பேன்தாக்கல் இருக்கும் பட்சத்தில் செகண்ட் ஸ்ப்ரே கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பயிர்களில் இந்த ரெசிடுவல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம பெரும்பாலும் எதிர்பார்க்க முடியாது. காரணம் வலைகள் இருக்கிறதுனால இலைகள் கிட்ட இருக்கக்கூடிய பெயின்கள் வந்து அழிகிறது தாமதப்படும். ஏன்னா அதுக்கு மேலே வலை வந்து ஒரு ஷீல்டு மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ அப்படி இல்லாத பயிர்களில் சுலபமாக பெயின்களை வந்து கட்டுப்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆரம்ப நிலை பரவலில் இருக்கக்கூடிய பயிர்களுக்கு ஒரு ஸ்ப்ரே கொடுத்தோம்னாலும் நம்ம வந்து திருப்பி ஸ்ப்ரே கொடுக்குறது வந்து நீண்ட நாட்கள் இடைவெளி எடுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து பெரும்பாலான பெயின்கள் அழிகிறதுனால திருப்பி அது நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது வந்து உடனே கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் என்றைக்கு ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ரே பண்ண டைமில் வந்து சரியாக அடுத்த 2 நாட்களுக்குள்ளே 48 மணி நேரத்துக்குள்ளே அழியக்கூடிய பெயின்கள்லாம் அதிகமான அளவு அழியும். ஸோ அதுக்கப்புறம் செயல்படக்கூடிய வந்து ரெசிடுவல் ஆக்டிவிட்டியாக செயல்படும். அதாவது நீங்கள் ஸ்ப்ரே பண்ணக்கூடிய இடத்துல பெயின்கள் வந்து அதில் சார்வையும் போது அழியும். ஸோ இந்த மாதிரி அழிகிறது வந்து ஏற்படும். ஆனால் இது வந்து மேக்ஸிமம் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு 2 நாட்களுக்குள்ளே கிடைக்கிறது தான். ஸோ இந்த ரெசிடுவல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து ரேராக ஓரிரு பெயின்கள் திருப்பி வரும்போது அழிகிறதுக்கு உதவும். ஸோ அது வந்து கம்மியான பேன்தாக்கல் இருக்கக்கூடிய பயிர்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். தீவிரமான பேன்தாக்கல் இருக்கக்கூடிய பயிர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக செகண்ட் ஸ்ப்ரே கொடுக்கணும். நெக்ஸ்ட் இந்த பெயின்குள்ளி வந்து எந்த மாதிரி செயல்படக்கூடியதுன்னு பார்க்கும்போது இந்த பெயின்குள்ளி வந்து முக்கியமாக கான்ட்ராக்ட் மூலியமாக செயல்படக்கூடியது தான். ஸோ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது இலைகளுக்கு அடிப்புறம் மருந்து போய் சேர்றவாறு நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ ஏதாவது ஒரு ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட் கலந்து பயன்படுத்துங்க. முடிஞ்ச அளவு சிலிக்கான் பேஸ்ட் கலந்து பயன்படுத்துகிறது நல்லது. ஸோ இலைகளுக்கு பின்புறம் எந்த அளவுக்கு மருந்து போய் சேருதோ அந்த அளவுக்கு கண்ட்ரோல் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு இதை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது கீழே வந்து மேல் நோக்கி ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஸோ இது வந்து கான்டாக்ட் ஆக்ஷன் அப்படிங்கிறதுனால நேரடி தொடர்பு மூலிமா அதிக அளவு செயல்படும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டொமக் ஆக்ஷன் ரெசிடுவல் ஆக்டிவிட்டி இது வந்து நீங்கள் மருந்து ஸ்ப்ரே பண்ணக்கூடிய இடத்துல பெயின்கள் வரும்போது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு வாரம் அப்படிங்கிற அளவு வர இது வந்து அந்த ஸ்ப்ரே பண்ணக்கூடிய இடத்துக்கு பெயின்கள் வரும்போது அந்த பெயின்களை அழிக்கும். அதாவது நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிருக்கக்கூடிய இடத்துல அந்த பெயின்களை வந்து சார்ந்தும் போது அழியும். நெக்ஸ்ட்டு ஒரு டோசேஜ்னு பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 0.5 ml 1 ml வரை பயன்படுத்தலாம். ஸோ ரேராக இப்போ தான் பேன்தாக்கல் பரவ ஆரம்பிச்சிருக்கு, அதிக அளவு தென்படலைன்னா நீங்கள் வந்து 0.5 ml 1 லிட்டர் தண்ணிக்கு பயன்படுத்தலாம். இது ரொம்ப தீவிரமான பேன்தாக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த 1 ml-க்கும் 0.5 ml-க்கும் இடைப்பட்ட டோசேஜில் நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ 1 ml வரை 1 லிட்டர் தண்ணிக்கு பயன்படுத்தலாம். ஸோ இந்த 1 ml அப்படிங்கிறது வந்து ஹையர் டோசேஜ். ஸோ நீங்கள் அதுக்கு கண்டிப்பாக பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. எந்தளவுக்கு பேன்தாக்கல் ஏற்பட்டிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டோசேஜ் வந்து நிர்ணயிச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே கொடுக்குறவங்க 0.5 ml பயன்படுத்தினாலுமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் இதோட இடைவெளி நாட்கள்னு பார்க்கும்போது அதீத பேன்தாக்கல் ஏற்பட்டிருக்கக்கூடிய பயிர்களுக்கு நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை 2 ஸ்ப்ரே அதிகபட்சம் பயன்படுத்தலாம். ஸோ அதுக்கப்புறம் பயன்படுத்தும் போது இது ரெசிஸ்டன்ட் பிரேக்கராக இல்லாமல் இதுவே பெயின்களை ஊக்கப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதீத பேன்தாக்கல் ஏற்படக்கூடிய பயிர்களுக்கு முடிஞ்ச அளவு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை 2 ஸ்ப்ரே மேக்ஸிமம் கொடுங்க. ஸோ 3வது ஸ்ப்ரேக்கு வேறு ஏதாவது பெயின்கொல்லி மாற்றி ரொட்டேஷனில் பயன்படுத்துங்க. அண்ட் இதுவே நீங்கள் பேன்தாக்கல் கம்மியாக ஏற்படக்கூடிய பயிர்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 14 நாட்கள் வரை இடைவெளி எடுத்துக்கலாம். ஸோ இந்த 14 நாட்கள் அப்படிங்கிறது வந்து பெயின்கள் அழிஞ்சு திருப்பி அடுத்த ஜென்ரேஷன் உருவாகக்கூடிய டைமில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த 14 நாட்கள்னு எடுத்துக்கும் போது நீங்கள் வந்து 2 ஸ்ப்ரேக்கு மேலே கூட ஸ்ப்ரே பண்ணலாம். உடனே ரெசிஸ்டன்ஸ் ஏற்படுறது வந்து தாமதப்படும், ஏன்னா இடைவெளி நாட்கள் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ அப்படி பயன்படுத்தும் பட்சத்தில் நீங்கள் வந்து 3 ஸ்ப்ரே 4 ஸ்ப்ரே வரை கூட கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மாற்றி பயன்படுத்துகிறது நல்லது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த பெயின்களை பயன்படுத்தி நம்ம பல்வேறு பயிர்களை சேதப்படுத்தக்கூடிய செம்பேந்தாக்குதலை சுலபமாக கட்டுப்படுத்தலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கத்திரி, வெண்டை, வெள்ளரிக்காய் போன்ற பயிர்களில் ஏற்படக்கூடிய செம்பேந்தாக்குதலாகட்டும், இல்லைனா மல்லிகை, ரோஸ் போன்ற பயிர்களில் ஏற்படக்கூடிய செம்பேந்தாக்குதலாகட்டும், இந்த மாதிரியான செம்மீன்களை நம்ம சுலபமாக கட்டுப்படுத்தலாம்.
அண்ட் எல்லோ மைட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா பர்பிள் மைட்ஸாக இருக்கட்டும், பிங்க் மைட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி வெவ்வேறு நிறங்களில் இருக்கக்கூடிய வெவ்வேறு பயிர்களை சேதப்படுத்தக்கூடிய பெயின்களை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த குணாய்ச்சி பெயின்களை வந்து நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிகள் கூடயோ, இல்லைனா பூஞ்சானங்கள் கூடயோ, இல்லைனா நுண்ணுச்சத்து மருந்துகள் கூடயோ, இல்லைனா பிளான்டோ த்ரில்டஸ் கூடயோ, இல்லைனா உயிரிகள் கூடயோ சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் அதே நேரத்தில் குறிப்பாக சல்ஃபர் சார்ந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு பூஞ்சானங்கள் கூடயோ, இல்லைனா உரங்கள் கூடயோ, இல்லைனா காப்பர் சார்ந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு உரங்கள் கூடயோ, இல்லைனா பூஞ்சானங்கள் கூடயோ சேர்த்து பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. ஸோ இது வந்து ஃபைட்டோடாக்சிட்டி ரிஸ்க்கை வந்து பெருமளவு அதிகரிக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு தோராயமான விலைன்னு பார்க்கும்போது 50 ml வந்து ₹450 700 விலையிலையும், 100 ml வந்து ₹1050 1150 விலையிலையும் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஒரு பெயின்களையோ இல்லைனா எந்த ஒரு மருந்துகளை பற்றியோ தெரிஞ்சு நினச்சிங்கன்னா அந்த மருந்தோட பேரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலில் நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயிகள் இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.